சுண்வதாம் சொகத கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்த ஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகுர் சதாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 பேருமே மாட்டு போயிட்டாங்க. கடைசியில 2 பேருடைய நிலத்தையும் சேர்த்து ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னா பரீட்சித் மகாராஜா. 2 பேருடைய நிலத்தையும் ஆட்சி பண்ணி உலகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு எதுலையுமே குறைவு கிடையாது. குழந்தைகள், நல்ல மனைவி, நல்ல பெரிய ராஜாங்கம், எதிரிகளே அற்ற தன்மை, எல்லாம் நிறைஞ்சிருது. அப்படிப்பட்ட அந்த பரீட்சித் மகாராஜனுக்கு ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டது. எல்லாம் இருக்கு சார், ஆயுசு இல்ல, 7 நாள்ல உயிர் போக போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இறப்பை காட்டிலும் ஒரு எமர்ஜென்சி எதுவுமே கிடையாது. ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுது, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்றது யாரும் தெரியுமா சொல்றது? இறப்பை பத்தி தான் சொல்லுது. நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஆம்புலன்ஸ்ல ஏற்ற வேலைக்கு போறோம்னு சொல்லி சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. சார் ரொம்ப அர்ஜென்டா போகணும் சார், என் வேலைக்கு போறேன் சார், ரொம்ப பிஸியா இருக்கு சார், யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இறப்பை காட்டிலும் இந்த உலகத்துல அர்ஜென்டான விஷயம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட இறப்பை எதிர்நோக்கிட்டு அந்த பரீட்சித் மகாராஜன் இருக்கார். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்படி ஒருவன் காலையில மலம் கழிச்சிட்டு அந்த மலத்தை திரும்பி பார்க்காம இது என்னுடைய மலம் அப்படின்னு பற்றுதல் இல்லாம வச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காம வந்துடுவானோ, அது போல என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு இறப்பு வரப்போகுது அப்படின்ற வார்த்தையை காதுல கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், அவனுடைய குடும்பம், அவனுடைய பற்று எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சீட்டு உதறிட்டு வந்துட்டான். ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் அப்படியே உதறிட்டு கங்கை கடலுக்கு உட்காந்துட்டான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவனுடைய இறப்பை பார்ப்பதற்கு எல்லா ரிஷிகளும் ஒன்று கூடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜா எப்படி தபஸ்வியா தன்னுடைய உயிரை விட போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடும் போது யாரும் பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. யாருக்கும் பேசுறதுக்கு தைரியம் வரலையா? யாரும் பேசுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு சபையில வியாசரும் இருக்காரு, நாரதரும் இருக்காரு, அசித்தர், தேவலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரிஷிகளும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரிஷிகளுடைய ஒரு சமூகத்துல ஒருத்தர் வந்து சேர்ந்தா எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டாங்களா? யார் அப்படின்னா அவர்தான் சுகதேவ கோஸ்வாமி அப்படின்னு சொல்றோம். அந்த சுகதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று நமஸ்காரம் பண்றாங்களா? யாரு? அங்க இருந்த வியாசர் உள்பட, நாரதர் உள்பட எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்களா? சுக பிரம்மம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அந்த சுகதேவர் வந்து உட்கார்றார். உட்கார்ந்த உடனே இந்த பரீட்சித் மகாராஜ் என்ன பண்றான், 2 கையை கூப்பிட்டு இந்த சுகதேவ கோஸ்வாமி கிட்ட போய் கேட்கிறான். என்ன கேட்கறான் அப்படின்னா, அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ணு பாண்ட சுத பிரியா பைத்ரு ஸ்வசேய பித்ருன்னர்த்தம் தத் கோத்ரஸ்யாந்த பாந்தவா அப்படின்னு சொல்றான். இப்பதான் பகவான் என் மேல சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. நான் நினைச்சேன் பகவான் என்ன திட்டுறார், பகவானுக்கு என்ன பிடிக்கல, பகவான் என்ன ஒதுக்கிட்டான், ஏன்னா எனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையும் நொந்துகிட்டு இருந்தேன். பட் உண்மையில என்ன பகவான் கைவிடவே இல்லை. அபிமே பகவான் பிரீதா, பகவான் இப்பதான் என் மேல சந்தோஷம் அடைஞ்சிட்டார். என்ன காரணம்? ஏன்னா உங்களுடைய தரிசனத்தை என்கிட்ட கொடுத்திருக்காரு இல்லையா, சுகதேவர் அப்படின்ற இந்த ஒரு மகாத்மாவுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. அபிமே பகவான் பிரீதா. ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய தாத்தா எல்லாம் கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிரியமான பக்தர்களா இருக்காங்க. அந்த பக்திக்கு உகந்த என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு உண்மையில எந்த தகுதியும் கிடையாது. நீங்க வர்றதுக்கு, நீங்க உங்களுடைய தரிசனத்தை பெறுவதற்கான தகுதி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அங்க என்னுடைய மூதாதையர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணதுனால நான் சந்தோஷமா இன்னைக்கு உங்களை பாக்குறேன். அத பிரிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம். வாய்ஸ் நாட் கிளியர்னு வருது. வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. அத பிரிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷேஹ யத காரியம் பிரியமானஸ்ய சர்வதா யத் ஸ்ரோத்தவ்யம் அதோஜவ்யம் யத் கர்த்தவ்யம் நிர்விப்ரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, சுவாமி உங்களை போன்ற ஒரு முக்கியமான நபர் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை கேட்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு. இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்ய வேண்டிய காரியம் என்னது? அவன் எதை பற்றி கேட்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், யாரை ஞாபகம் செய்ய வேண்டும், யாரை மரணம் செய்ய வேண்டும், யாரை பார்க்க கூடாது, யாரை பத்தி கேட்கக்கூடாது, யாரை பத்தி நினைக்கக்கூடாது. எனக்கு சொல்லுங்க சொல்றேன். இறக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்று சொல்றேன். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்குமே எப்ப இறப்பு வரும்னு சொல்ல முடியாது.
சொன்ன உடனே சுகதேவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, ஆத்மவத் சம்மதி பும்சாம் ஸ்ரோத்தவ்யாதிசு யத்பரஹ சொல்றார். பரீட்சித்து, நீ கேள்வி கேட்டியே, இந்த கேள்விதான் ரொம்ப உத்தமமான கேள்வி. ஆத்மவித் சம்மதி பும்சாம் அப்படின்னு சொல்ற. ஆத்ம வித்துக்கள் அப்படின்னா ஆத்மாவை உணர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப சந்தோஷமான கேள்வியா இருக்கும். ஆன்மீகத்துல முன்னேறவர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப சந்தோஷமான கேள்வியா இருக்கும். என்னது? ஸ்ரோத்தவ்யாதிசு யத்பரஹ. இருப்பதிலேயே நாம் உயர்ந்த விஷயத்த கேட்கணும்னா இந்த விஷயம் தான் கேட்கணும். என்ன விஷயத்த கேட்கணும்னு சொல்றாரு. ஸ்ரோத்தவ்யா நீதி ராஜேந்திரா நிருணாம் சாந்தி சஹஸ்ரஷா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிருஹேஷு கிருஹமேதினாம் அப்படின்னு சொல்றார். ஸ்ரோத்தவ்யா நீதி ராஜேந்திரா, ஹே ராஜேந்திரா, ஹே ராஜா. அவனுக்கு ராஜ்யம் எங்க இருக்கு? இவனு உயிரே போக போகுது. பட் இருந்தாலும் சொல்றாரு, ஹே ராஜா, இந்த உலகத்துல மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? ஆயிரக்கணக்கான விஷயங்களை பத்தி கேட்கிறாங்கப்பா. ஸ்ரோத்தவ்யானி ராஜேந்திரா திருடாம் சாந்தி சஹஸ்ர சகாத்துன்னு சொல்ற. கண்ட விஷயங்களை, பிரயோஜனமே இல்லாத விஷயங்களை, அர்த்தமே இல்லாத விஷயங்களை, பலனையே கொடுக்காத விஷயங்களை, புண்ணியமே இல்லாத விஷயங்களை, பக்திக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த, மோட்சமே கொடுக்காத விஷயத்த, நமக்கு மறுபடியும் மறுபடியும் பந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்பமான விஷயங்கள் ஆயிரக்கணக்குல கேட்கிறாங்கப்பா. ஸ்ரோத்தவ்யானீதி ராஜேந்திரா திருடாம் சாந்தி சஹஸ்ரசா அபஷ்யதாம். அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. இது ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன்? கிரகேஷு கிரகமேதினா. அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, வீட்டுல பந்தப்பட்டு அடங்கி இருக்காங்க, அடங்கி ஒடுங்கி இருக்காங்கப்பான்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணு, நீ கேட்க வந்திருக்கிய ரொம்ப உத்தமமான விஷயம், நீ கேளுப்பான்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் இப்படி ஆரம்பிக்குது, கேளுங்கன்னு ஆரம்பிக்குது. கிருஷ்ணருக்கு பகவத்கீதை என்ன பண்றாரு? கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவத்கீதை அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதனுடைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். பகவத்கீதை கிருஷ்ணர் எதெல்லாம் சொல்றாரோ, தியரட்டிக்கலா சொல்றாரோ, அது எல்லாத்தையும் நம்ம பாகவத்துல உதாரணத்தோட பார்க்க முடியும். அதனால கிருஷ்ணர் பத்தி கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ருக்மிணி அப்படின்னு ஒருத்தர் இருந்தா. அவன் என்ன பண்ணான்னா, சின்ன வயசுல இருந்து நாரதர் கிட்ட, நாரதர் வருவார், அவங்க வீட்டுக்கு வருவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ருக்மிணி கிட்ட கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். கிருஷ்ணர் இப்படி இருந்தா, அப்படி இருந்தா, கிருஷ்ணர் இப்படி பண்ணா, அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய குணங்களையா சொல்லிட்டு இருந்தார். அந்த ருக்மிணிக்கு ஆசை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு அப்படின்னா, நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அவங்க அண்ணன் என்ன பண்றான்னா, ஜராசந்தன் கிட்ட கல்யாணம் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஜராசந்தனை கூப்பிட்டு வந்துட்டான். ஜராசந்தன் என்ன பண்ணிட்டான், காலையில வந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு, மீசையெல்லாம் விருக்கிக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப சங்கடம். கிருஷ்ணரை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு என்ன பண்றான், ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறான். முதல் லவ் லெட்டர் எழுதி அனுப்புறான் கிருஷ்ணருக்கு. ஒரு பிராமணன் மூலியமா அனுப்பி கிருஷ்ணரை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றான். கிருஷ்ணருக்கு இந்த லெட்டர் கிடைச்சதோ இல்லையோ, அவர் பாட்டும் புது எடுத்து ஜல் வர ஆரம்பிச்சிட்டார். சிசுபாலன், சாரி ஜராசந்தன், சிசுபாலன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அந்த ருக்மிணிய தூக்கிட்டு போயிட்டார். சோ அது ருக்மிணி கல்யாணத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன கதை அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கு. என் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ருக்மிணி என்ன பண்ணா, கிருஷ்ணரை பத்தி கேட்டா கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கிட்டான் இல்லையா. அதனால நாமும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கிருஷ்ணரை பத்தி நிறைய கேட்கணும். கிருஷ்ணரை பத்தி கேட்க நம்மளுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வளர ஆரம்பிச்சிடும். நாமும் அந்த கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு என்ன வளர ஆரம்பிச்சிடும். ஒரு திருடன் வந்து உட்காந்துட்டு இருந்தானா, ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்துல உட்கார்ந்து உபன்யாசகர் பேசிட்டு இருந்தார். கிருஷ்ணர் காலையில எழுந்திரிச்சோன்னே யசோதை என்ன பண்றா, கிருஷ்ணரை குளிப்பாட்டி நல்ல பட்டு பீதாபரங்கள்லாம் போட்டு நல்ல அழகான நகையெல்லாம் போட்டு கிருஷ்ணரை விருந்தாவனத்துல மாடு மேய்க்க அமுச்சு விட்டுறா. அமுச்சு சொன்ன உடனே அந்த திருடனுக்கு ஒரு ஆசை, அடேங்கப்பா அந்த பையன் இவ்வளவு நகை போட்டிருக்கானா, நான் என்ன பண்ணலாம், அந்த கிருஷ்ணனை போய் திருடிட்டு வந்துடலாம், அவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் திருடிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஆசைப்பட்டு விருந்தாவனத்துக்கு போறான். சோ போன இடத்துல அந்த விருந்தாவனத்தினுடைய மகிமையினால என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய மனசு மாறிட்டு என்ன பண்றான், பக்தனா மாறிட்டான். திருடனாதான் போறான், ஆனா பக்தனா மாறிட்டான். காரணம் என்னது, கிருஷ்ணரை பத்தி கேட்டுருக்கான். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்றான், கிருஷ்ணன் இருக்குங்க